அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆதார் நம்பர் தெரியல அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ஆதார் நம்பர் தெரியல, ஒரிஜினல் ஆதார் கார்டும் இல்லை, ஆதாரோட ஜெராக்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நம்மக்கிட்ட சுத்தமாக எந்த ஒரு ஆதார் டீட்டெயிலுமே இல்லை, ஆதார் நம்பரும் தெரியல அப்படின்னா அதை நம்ம மொபைல்லே நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு எதுவும் பெஸ்ட்டு ப்ரௌசர் இருந்தால் அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மை ஆதார் லாகின் சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மை ஆதார் உதயிலேருந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆதாரோட ஹோம் பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வரணும், அப்போது தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இதில் கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மூணாவதாக ரெட்ரைவ் இஐடி ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் நம்பர் தான் நமக்கு இப்போ தெரியல அப்படின்னா ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களோட ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய நேமு, மொபைல் நம்பர் அண்டு கேப்சா கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே சென்டு ஓடிபின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி போடுறதுக்கான ப்ளேஸ் வந்துடும். உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓடிபி பேஸ்ட் பண்ணதும் கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது யுவர் ஆதார் நம்பர்னு போட்டு ஃபஸ்ட்டில் இருக்க 8 நம்பர் ஹைட் பண்ணி கடைசியாக இருக்க 3 நம்பர் தான் ஷோ பண்ணுவாங்க. இஸ் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட ஆதார் நம்பர் ரிசீவ் ஆகிடும். நார்மல் மெசேஜ் இப்போ எப்படி ஓடிபி ரிசீவ் ஆனிச்சோ அதேமாரி உங்களோட ஆதார் நம்பரும் ரிசீவ் ஆகிடும். ஜஸ்ட்டு 1 or 2 minutesல ரிசீவ் ஆகிடும். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் இந்த டைமுக்குள்ளே உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் நம்பருக்கே ரிசீவ் ஆகிடும். அதை நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆதார் நம்பரை வச்சு ஆதார் கார்டை நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஆதார் கார்டை எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஆதார் நம்பரே தெரியாமல் இருந்தாலும் மொபைல் நம்பரை வச்சு ஆதார் நம்பரை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.